ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிங்டம் சீரிஸோட 6th எபிசோட தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த எபிசோடோட பாத்தீங்கன்னா இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீசன் ஆனது முடிவுக்கு வருது. இதுக்கு அடுத்து சீசன் 2னு ஒன்னு இருக்கு. அதுல ஒரு 6 எபிசோட் இருக்கு. ஆனா எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம வழக்கம் போல பாக்குற மாதிரி வரிசையா பார்க்க வேண்டியதுதான். சோ இந்த சீரிஸ்ல ரெண்டு சீசன் தான் இருக்கு. டோட்டலா 12 எபிசோட் தான் இருக்கு. சரி, வளவலன்னு பேசாம இப்ப நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி கடைசி எபிசோட்ல என்னாச்சுன்னு சொல்லி சின்னதா ஒரு ரீகேப் கொடுத்துறேன். லாஸ்ட் எபிசோட்ல என்ன பார்த்தோம்? நம்ம இளவரசர் டீம் பாத்தீங்கன்னா லார்ட் ஓவை எப்படியோ சந்திச்சிடறாங்க. அவர்கிட்ட அடைக்கலம் ஆயிடுறாங்க. நம்ம இளவரசர் ஓவை தனியா சந்திச்சு அவர்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. அரசர் இறந்து போனது, அதுக்கப்புறம் இந்த வில்லன் மந்திரி அந்த உயிர்ப்பிக்கிற செடியை பயன்படுத்தி அரசரை திரும்ப உயிரோட கொண்டு வந்தது, அரசர்கிட்ட இருந்து அந்த வைரஸ் பரவுனது, இதனாலதான் இவ்வளவு பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாரு. ஆனா ஓ கிட்ட இருந்து பெருசா அந்த ரெஸ்பான்ஸும் கிடைச்சிருக்காது. இளவரசர் ரெஸ்ட் மட்டும் எடுக்க சொல்லிட்டு போயிருப்பாரு. இங்க நம்ம இளவரசர் கூட இருக்க மத்தவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை ஓவும் வில்லன் மந்திரியோட ஆளா இருப்பாரோ, இவர் கண்டிப்பா நமக்கு உதவி பண்ணுவாருன்னு சொல்லி எல்லாருக்கும் ஓ மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இங்க இந்த வில்லன் மந்திரி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, விட்டா அந்த ஜாம்பி வைரஸ் அவங்க நாட்டுக்குள்ளே வந்துரும் சொல்லிட்டு எல்லா நாட்டுல இருந்து இவங்க நாட்டுக்கு வர கேட்டுங்க எல்லாத்தையுமே சீல் பண்ண உத்தரவு கொடுத்துறான். எக்கச்சக்கமான படை வீரர்கள் இவங்க நாட்டுல இருந்து எல்லா கேட்டுங்கிற இடத்துக்கும் அனுப்பப்பட்டு எல்லா கேட்டுங்களையும் சுத்தி டைட்டான செக்யூரிட்டி போடப்படுது. யாராவது இங்கிட்ட அங்கிட்டு அந்த கேட்டுங்களை கிராஸ் பண்றது தெரிஞ்சது, அவ்வளவுதான் ஆளு மர்கையா. கிட்டத்தட்ட மத்த நாடுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா தனித்து விடப்பட்டாச்சு. இதோட தான் நம்ம லாஸ்ட் எபிசோட முடிச்சிருப்போம். இப்போ இந்த எபிசோட் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா எடுத்தோடனே நம்ம வில்லன் மந்திரி தான் காட்டுறாங்க. நம்ம ஆளு ஏதோ தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்காப்ல. அப்ப நம்ம ராணி அங்க வராங்க. என்னப்பா ஏதோ தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது, நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கலாமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, இல்லப்பா நம்ம மத்த நாடுகளுக்கும் நம்ம நாட்டுங்களுக்கும் உள்ள வர அந்த கேட்டுங்க எல்லாத்தையும் சீல் பண்ணணும்னு சொல்லி நீங்க உத்தரவு போட்டுட்டீங்க, அது கரெக்டான ஐடியா தான் நீங்க நினைக்கிறீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் பாக்குறாரு. இப்ப இதை நான் எதனால உங்கள்ட்ட கேட்கறானா, இப்ப நம்ம கேட் எல்லாத்தையும் சீல் பண்ணதுனால நம்மளுக்கு கீழே வர குறுநாடுகள்ட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய அந்த பணம், தானியங்கள், அப்புறம் இந்த உணவுப் பொருட்கள் அது எல்லாமே கட்டாகுமேப்பா, அது நமக்கு ஒரு பெரிய இழப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் மறுபடியும் பார்த்து ஒரு லுக் விட்டுட்டு, உனக்கு பவர்னா என்னன்னு தெரியுமாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவங்க பாக்குறத பார்த்தா தெரியாதுன்ற மாதிரி தான் லுக் இருக்கு. இவரே சொல்றாரு, இப்ப நம்ம நிக்கிறோம்ல அந்த குளம், இந்த குளத்துக்கு கீழே எத்தனை பிணங்கள் இருக்கும்னு நீ நினைக்கிறேன்? கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதை தெரிஞ்சவன் ஒருத்தவன் கூட இப்போ உயிரோட இல்ல. அதுக்கு பேர் தான் பவர். நினைச்சதை எத்தனை நினைச்சாலும் செய்ய முடியணும். இந்த பவரை அடையறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், எத்தனை பேரை கொண்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியணும் போது நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா. இந்த பவரை யூஸ் பண்ணி உங்களை எந்த சூழ்நிலையிலேருந்தும் நான் காப்பாத்துவேன். இந்த பவரை சரியான முறையில நான் பயன்படுத்துவேன்ப்பா அப்படின்னு சொல்ல, உனக்கு இன்னும் ஒன்னு புரியலன்னு நினைக்கிறேன். இந்த பவரை உனக்கு கொடுத்ததே நான் தான். அதனால நான் நினைச்சா திருப்பி எப்ப வேணா இதை எடுத்துக்க முடியும். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னதுதான், இந்த பவரை நான் அடையறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டனோ அதே அளவுக்கு இதை கிடைக்காம இருக்கிறதுக்கும் நான் அவ்வளவு கஷ்டப்படுவேன். இதுக்காக நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன், என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன். அதனால என்ன கேட்காம இங்க எந்த முடிவும் நீ எடுக்க கூடாது. என்ன புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. ஆனா உங்கள்ட்ட நான் இன்னொன்னு ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். அந்த இளவரசன் இன்னும் சஞ்சுல சேஃபா ஓகே கீழே தான் இருக்கானமே, அவனை அப்படியே தான் விட்டுட்டு நீங்க பார்க்க போறீங்களா? அவனுக்கு எதுவுமே பண்ண போறது கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இளவரசன் கண்டிப்பா சாவான், என் கையாலே அவனை நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பேசிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இதை பார்த்துட்டு ஒருவேளை இளவரசன் மட்டும் இவன் கையில மாட்டினா அவ்வளவுதான் காலின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி இப்ப மறுபடியும் சங்ஜோல தான் காட்டுறாங்க, ஒவ்வொரு இடத்துல தான் காட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ஊரோட கவர்னர் அப்புறம் மத்த முக்கியமான ஆளுங்க அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம ஓவ பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் ஓ வெளியில வராரு. இப்ப அந்த கவர்னர் தான் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நம்ம நாட்டுல இருந்து வெளியில போறதுக்கு இருக்கக்கூடிய எல்லா கேட்டுங்களையும் இந்த ஹன்யாங் நாட்டுல இருந்து வந்த படை வீரர்கள் சீல் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இளவரசர் இங்க இருக்கிறதுனாலதான். ஒழுங்கா அவரை படை வீரர்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க, அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும்ன்ற மாதிரி அவங்க அந்த கேட்டை சீல் பண்ணதுக்கு காரணம் இளவரசர் இங்க வந்திருக்கிறதுனாலதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஓ என்ன சொல்றேன்னு தெரியாம பாத்துட்டு இருக்கும்போது அப்ப இந்த ஓவோட ஆளு ஒருத்தரங்க வந்து அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதுதான் ஓ பாத்தீங்கன்னா அந்த கவர்னர் கிட்ட, தாராளமா கூட்டு போங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி இப்ப கூட்டு போறாரு எல்லாரையும். அதே டைம்ல இங்க இளவரசரை காட்டினா அவரோட வால் அப்படியே தொடச்சிட்டு இருக்காரு. ராயல் கார்டு சொல்றாரு, இளவரசி இங்க உள்ள யாரை பார்த்தாலும் நம்புற மாதிரியே தெரியல, தயவு செஞ்சு வாங்க போயிடலாம், இங்க இருக்கிறது நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வெளியில ஒரு சத்தம், இளவரசே எங்க இருக்கீங்க, வாங்க 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 வந்துருங்க, உடனே டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். என்னன்னு இப்ப எல்லாரும் வெளியில வந்து பார்த்தா இந்த பேலஸ் கார்ட்ஸ் அங்க இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டில நம்ம இளவரசர் ராயல் கார்டும் அவங்கள கொண்டு போயிட்டு தூரமா இங்கே கொண்டு போய் விட்டு வந்தாங்கல்ல, அவனுங்க தான் அட்ராக்ட் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க இங்க. இப்ப அந்த படையோட தளபதி இளவரசரை பார்த்ததும், இளவரசே நல்லா இருக்கீங்களா, வாங்க இப்ப வீட்டுக்கு போ, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஓ அங்க வராரு. அவரை பார்த்தது இப்ப எல்லா வீரர்கள் வந்திருந்தவங்க எல்லாருமே அவருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அந்த படை தளபதியும் ஓ பார்த்ததுமே, ரொம்ப நன்றிங்க, நாங்க வர வரைக்கும் இந்த குற்றவாளியை நீங்க பத்திரமா வச்சுக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வீரர்களே அந்த துரோகியை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இப்ப லார்ட் ஓ சொல்றாரு, யாரா துரோகி? இந்த நாட்டோட இளவரசருக்கு நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய நீங்க கேவலம் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் ஆசைப்பட்டு இந்த வில்லன் மந்திரி கூட சேர்ந்துக்கிட்டு வேலை பாக்குறீங்களே, அது உங்க பதவிக்கே ஒரு இழிவு. சொல்ல போனா உங்களுக்கு தான் இப்ப தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை நிறைவேற்றிடலாமா? தண்டனை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சத்தத்தை கொடுக்க, அடுத்த செகண்டே சுத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்ச்சர்ஸ் நிக்க வச்சிருக்காங்க போல இருக்கு. இப்ப எல்லா பக்கத்துல இருந்தும் சருக்கு சருக்குன்னு
அம்பு மடையா பொழிய அங்க வந்திருந்தவங்க எல்லாருமே காலி. இளவரசர் எல்லாத்தையும் பாக்குறாரு. இப்பதான் ஒரு குட்டி பிளாஷ்பேக். லாஸ்ட் நைட் நம்ம ஓவோ இளவரசரும் பேசிருப்பாங்கல்ல, அப்ப கூட நம்ம கடைசியா போறதுக்கு முன்னாடி நல்லா ரெஸ்ட் எடுங்க இளவரசருக்கு ரெஸ்ட் முக்கியம் சொல்லிட்டு போயிருப்பாரு. அதோட தான் நம்ம காமிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்க பேசியிருப்பாங்க. அதை தான் இப்ப நம்ம காட்டுறாங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க இளவரசர், ஏன்னா உங்களை நாளைக்கு படைத்தளபதி தேடிட்டு இங்க வருவாரு, அவரை நீங்க சமாளிக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இளவரசருக்கு ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஆமா நீங்க இங்கதான் இருக்கீங்கன்றதை எப்படியோ அவர் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு தூது ஒண்ணு அனுப்பியிருந்தாரு. அந்த படைத்தளபதி இங்க வர வரைக்கும் உங்களை நான் ஏன் கஸ்டடியிலேயே வச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை காட்ட இளவரசரும் வாய்ப்பே இல்ல, நான் இங்க வந்திருக்கேன்னு எங்க ஆளுங்களை தவிர்த்து வேற யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா உங்க ஆளுங்கள்ல யாரோ ஒருத்தவங்க வில்லன் மந்திரிக்காக வேலை செய்யறாங்கன்னு அர்த்தம் இளவரசு. அதனால இப்ப நம்ம பேசின விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம், நாளைக்கு எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாரு. எல்லாத்தையும் காமிச்சு முடிச்சுட்டு இப்ப பிரசன்ட்ல காட்டினா இந்த அம்பெல்லாம் குத்தி இந்த தளபதி தான் காட்டுறாங்க. அவன் சொல்லிட்டு இருக்கான், உங்கள ஒருத்தவங்க உயிரோட இருக்க போறது கிடையாது, உங்களை மட்டும் இல்ல உங்களோட குடும்பத்தையும் கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இளவரசெல்லாம் இவன் என்ன விட்டா ரொம்ப பேசிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க நின்று இந்த ராயல்காரோட கத்தியை வாங்கிட்டு வந்து சருக்குன்னு ஒரே இருப்பு அவனை அவ்வளவுதான் அங்கேயே சுருண்டு விழுந்துறான். ஆனா அங்க அந்த மத்த கவர்னருங்க அவங்க எல்லாம் வந்திருந்தாங்கல்ல நம்ம கூட, அவங்க எல்லாம் பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிடறாங்க, என்ன வேலை பண்ணிருக்கீங்க இளவரசே, இப்ப இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா, அந்த வில்லன் மந்திரி கண்டிப்பா நம்மள யாரையுமே சும்மா விட மாட்டான், இந்த சஞ்சுவே ரத்த கிளறியா மாறப்போகுதுன்ற மாதிரி சொல்லும் போது இப்பதான் இளவரசர் சொல்றாரு, அந்த வில்லன் மந்திரி எப்பவோ சஞ்சுவெல்லாம் கைவிட்டுட்டான் அப்படின்னு சொல்ல யாருக்கும் ஒன்னும் புரியல. என்ன சொல்றீங்க இளவரசேன்னு சொல்லி கேட்கும்போது, பின்ன நான் இங்க வந்திருக்கிறதுனாலதான் அந்த கேட் எல்லாத்தையும் சீல் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, ஏன்னா எங்கேயும் போடாம தடுக்கணுன்றதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ அங்க வேக வேகமா ஒருத்தன் ஓடி வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி அங்க அந்த கவர்னர் கிட்ட சொல்றான். என்னன்னு பார்த்தா அந்த சஞ்சுவோட இன்னொரு பக்கத்துல அந்த ஹெட் ஆபீஸ் கோட்டை அதெல்லாம் இருக்க இடம், அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் பல கிராமங்கள்ல இருந்து வந்து கூஞ்சிருக்காங்க. எல்லாருமே அந்த நோய்க்கு பயந்து தான் குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப எல்லாரும் கதறாங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, எங்களை தயவு செஞ்சு உள்ள விடுங்க, எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி கதறாங்க. ஆனா இங்க மேல அந்த கோட்டையோட மதில் சவர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இத்தனை பேர் இருக்கிறத பார்த்தா ஏகப்பட்ட பேர் பல கிராமங்கள்ல இருந்து வந்திருப்பாங்க போல இருக்கு. இவங்களுக்கு எப்படி உள்ள விடுறது, இவங்களை உள்ள விட்டா நம்ம மக்களுக்கு எல்லாம் இடமே இருக்காது, ஏற்கனவே இடம் இல்ல, சாப்பாடும் இருக்காது, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம இளவரசர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இல்ல நீங்க விட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல, ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த பக்கத்துல ஏதோ கிராமம் பேர்லாம் சொல்றாங்க, அது என்னன்னு வாயில நுழைய மாட்டேதுங்க, அந்த கிராமங்களுக்கு ஜாம்பிங்க வர ஆரம்பிச்சிருச்சுங்க, நோய் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம இருக்க இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது, சொல்ல போனா இன்னைக்கு நைட்டே கூட அதுங்கெல்லாம் நம்மள தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே வடவடக்க ஆரம்பிக்குது. அதனால வேற வழி இல்ல, இவங்க எல்லாரையும் உள்ள விட்டுதாகணும், இவங்களுக்கு இப்படியே விட்டோம்னா அந்த ஜாம்பிங்க இவங்க எல்லாரையும் கடிச்சு இவங்களும் ஜாம்பியா மாறிடுவாங்க, அப்புறம் நம்ம மக்களாலையும் வெளியில போக முடியாது, அப்புறம் எதுவுமே கிடைக்காம நம்மளும் சாக வேண்டியதுதான், உங்களுக்கு நிலைமை புரியும்னு நினைக்கிறேன், அதனால கேட்டை திறந்து இவங்க எல்லாரையும் உள்ள விடுங்கன்னு சொல்லும்போது ஆனா அந்த கவர்னர்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு புரிஞ்சுக்கவே மாட்டாரு, இல்ல இவங்களுக்காவெல்லாம் இங்க உள்ள இருக்கவங்களை ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இல்ல, இவங்களை உள்ள விட்டு 2 பேரும் சாகிறதுக்கு அதுக்கு ஒருத்தவங்களாவது போய்ச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இளவரசர் செம டென்ஷன் ஆயிராரு. இதை முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு போது, ஏன்னா நான் தான் கவர்னர், அதனால நான் தான் முடிவு பண்ணுவேன் இந்த கேட்டை திறக்கலாமா வேணாமான்ற மாதிரி சொல்ல டக்குனு இளவரசர் பாத்தீங்கன்னா கத்தி உரிய அவர் கைத்திலே வச்சிடறாரு. ஓ கவர்னரா இருந்தா நீ என்ன வேணா பண்ணுவியா, அப்போ இந்த நாட்டோட இளவரசன் சொல்றேன், இனிமே நீங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்ல, நீ கவர்னரா இருந்து இங்க என்ன பண்ண போற, அதனால பேசாம நீ கிளம்பிரு, இங்க உள்ள எல்லாரையும் எப்படி காப்பாத்தணும் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல ஓவும் இளவரசர் சொன்னதான் கேட்டீங்களே, எல்லாரும் பார்த்து பத்திரமா கவர்னரை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டையும் திறந்து விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்ல இப்ப மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா கேட்டை திறந்து விட்டோன்னே பிலுபிலுன்னு உள்ள வராங்க. அதை பார்த்துட்டு இப்ப மேல உள்ளவங்களாம் இங்க இருக்க மக்களோட எண்ணிக்கையை பார்த்தா கண்டிப்பா இந்த இடம் பத்தவே பத்தாது, இவங்களுக்கு கண்டிப்பா நம்ம வேற ஏதாச்சும் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி சொல்லும்போது இப்போதைக்கு இங்க உள்ள மக்களையும் காப்பாத்திக்கிட்டு நம்மளையும் காப்பாத்தணும் அப்படின்னா இருக்க ஒரே வழி இந்த இடத்த மட்டும் பாதுகாத்தா பத்தாது, மொத்த சஞ்சுவையும் நம்ம பாதுகாக்கணும். ஆனா இளவரசே இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஜாம்பிங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிருங்க, அதுக்குள்ள எப்படி நம்ம மொத்த சஞ்சுவையும் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு இருக்க ஒரே ஒரு வழி அந்த ஜாம்பிங்களோட பலவீனத்தை நம்ம பலமா யூஸ் பண்ணணும். பொதுவா ஜாம்பிங்க பகல் எல்லாம் வெளியில வராதுங்க, நைட்ல மட்டும்தான் வெளியில வரும், அது மட்டும் இல்லாம அதுங்களுக்கு தண்ணியும் நெருப்பும் தான் வீக்னஸ், அதை வச்சுதான் நம்ம அதுங்களை எப்படியாவது வீழ்த்த முடியும். நம்ம சஞ்சுவோட தெற்கு பகுதி தண்ணியால தான் சூழப்பட்டிருக்கு, அதனால அந்த இடத்தை எப்படியாவது அந்த ஜாம்பிங்கள்ட்ட இருந்து சேஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேரை கூட நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல அடுத்த சீன்லயே இந்த சஞ்சுவோட தெற்கு பகுதியை தான் காட்டுறாங்க. இவங்க சொன்ன மாதிரியே இப்ப எல்லா வேலைகளும் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அந்த தெற்கு பகுதியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, எல்லாம் கையில கிடைக்கிறது எடுத்துக்கிறாங்க, கத்தி கம்பு கடப்பாறை ஈட்டின்னு சொல்லிட்டு ஏழை பணக்காரன்லாம் வித்தியாசம் கிடையாது, எல்லாரு கையிலயும் ஆயுதத்தை கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த தெற்கு பகுதிக்கு வர இருக்க வழியிலலாம் அந்த ஜாம்பிங்க வந்துச்சுன்னா அதுங்களை வந்து ஸ்லோ டவுன் பண்ற மாதிரி நிறைய தடுப்புங்க, அப்புறம் டிராப்புங்க, அப்புறம் இந்த புதக்குழி, அது மாதிரி ஏகப்பட்டது செட் பண்றாங்க, இன்னும் பல செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் அவங்களோட ஒட்டுமொத்த உழைப்பையும் போட்டு எப்படியாவது இன்னைக்கு ஒரு நைட் சர்வை பண்ணிட்டோம்னா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இங்க அரண்மனையில பாத்தீங்கன்னா நம்ம ராணி கிட்ட ஒரு கோட் லேடி சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு டெலிவரி நடக்க போகுது ராணின்னு சொல்லும்போது பையனா பொண்ணா எனக்கு சரியா தெரியல ராணி, பையனா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏதோ பார்க்கும்போது லைட்டா சந்தேகமா தான் இருக்கு, ஏதாவது வேலை பாக்குறாங்களா என்னமோன்னு.
இப்ப அப்படியே கட் பண்ணி இங்க அந்த அரண்மனையில இருக்க இடமா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு இடம். அங்க ஒரு பிரெக்னன்ட் லேடியை காட்டுறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு டெலிவரி போல இருக்கு. சோ மேபி இந்த ராணி சொன்னது இதுவா இருக்குமோன்னு நினைக்கிறேன். சோ அவங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வெளில பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரியே ஏகப்பட்ட பிரெக்னன்ட் லேடிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு சீன்ல பார்த்தோம்ல, அந்த ஏகப்பட்ட பிரெக்னன்ட் லேடிஸ் விருந்து சாப்பிடுற மாதிரி அவங்க தான் போல இருக்கு இவங்க எல்லாரும். இப்ப குழந்தை அழுவுற சத்தம் கேட்டதுமே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்பாடி ஒரு வழியா பெத்து எடுத்துட்டாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டே இருக்கும்போது இவங்க சிரிச்சுக்கிட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா குழந்தை அழுவுற சத்தம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அது என்னன்னு போய் கேட்கலான்னு பார்க்கும்போது அந்த பிரசவம் பார்த்த இடத்த விட்டு ஒரு லேடி ஒருத்தவங்க வெளியில வராங்க. அந்த பிரசவம் பார்ப்பாங்கல்ல, அந்த லேடி போல இருக்குவங்க. இப்ப அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னதும் தான் இவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டே போறாங்க. ஆனா இங்க தான் நமக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுக்குறானுங்க. என்னன்னு பார்த்தா இப்ப அந்த பிரசவம் பார்த்த லேடி 2 பேரும் அம்மாவும் பிள்ளையும் நல்லா இருக்காங்கன்னு தானே சொன்னாங்க. ஆனா இப்ப அந்த பிரசவம் பார்த்த இடத்த காட்டினா உள்ள ஒரே ரத்த கலரியா இருக்கு. அதை ஒரு லேடி ஒருத்தவங்க தொடச்சிட்டு இருக்காங்க துணியால வச்சு. அப்படின்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப கட் பண்ணி மறுபடியும் நம்ம ராணியை தான் காட்டுறாங்க. இப்ப குளிக்கிற டைம் போல இருக்கு. அதனால குளியல இறக்கி ராணியை கூட்டு வராங்க. ஒரு பனிப்பெண் தான் ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ராணியோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு துணியை ரிமூவ் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப சடனா எதையோ பார்த்தா ஆனா அலறாங்க. ஆனா அந்த ராணியா என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அதட்டல் தான். அந்த புள்ள பாத்தீங்கன்னா மறுபடியும் அமைதியா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுது. சரி எதுக்கு அந்த புள்ள அலர்னுச்சு அப்படின்னு பார்த்தா இப்பதான் காட்டுறாங்க அந்த ராணி வயித்துல இருந்தது பேபி இல்ல, பேக்கு. அப்ப ராணி பிரெக்னன்ட் ஆலனா எதுக்காக இவங்க பிரெக்னன்டா இருக்க மாதிரி நடிச்சு எல்லாரையும் ஏமாத்தணும்னு இங்க நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆனா இங்க ராணி பாத்தீங்கன்னா காமா எப்படி என் பையன் ஹெல்தியா இருக்கான்ல அப்படின்னு சொல்லி சைக்கோத்தனமா கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணி நம்ம நிர்வாகியை தான் காட்டுறாங்க. அந்த ஆள் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கையில ஒரு கூட ஃபுல்லா ஏகப்பட்ட மூலிகை செடியை எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்து இப்ப நம்ம நர்ஸ் லேடிட்ட கொடுத்து நீங்க சொன்ன மாதிரியே எல்லா செடியும் நான் பொறுக்கி எடுத்துட்டு வந்துட்டேன், இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு சொல்லி நர்ஸ் லேடிட்ட கொடுத்துட்டு இந்த கலகலப்பு படத்துல சூர்யா சிரிப்பு சிரிப்பாங்க இல்ல, அந்த மாதிரி ஒரு சிரிப்பை போட்டுட்டு இருக்காப்ல. நம்ம நர்ஸ் லேடி பாக்குறாங்க, எங்க கொண்டா பாப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து எல்லாத்தையும் கொட்டி பார்த்தா ரொம்ப திறமசாலி தான் போ. எப்படியா நான் கேட்ட செடியை தவிர்த்து பாக்கி எல்லா செடியும் கரெக்டா கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்க. போயா யோ, உன்னை நம்பி ஒரு வேலை கொடுத்தா எதையுமே நீ ஒழுங்கா பண்ண மாட்டேயா, போயா நானே போய் எனக்கு தேவையானதை எடுத்துக்கிறேன் காட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த ஆள் விடுற மாதிரி தெரியல. எப்படியாவது நர்ஸ் லேடியை கரெக்ட் பண்ணி ஆகணும்னா அவங்க பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கான். ஏமா அப்படி என்னத்ததாமா தேடுற, நான் கொண்டு வந்தது உனக்கு பத்தல என்ன அப்படின்னு போது, இல்ல நான் தேடிட்டு இருக்கிறது நீ கொண்டு வந்ததுல இல்ல அப்படின்னா என்னத்தை தேடுறனாச்சும் சொல்ல, நானும் கூட வச்சு சேர்ந்து தேடுவல அப்படின்னு போது, அது ஒரு லில்லி செடி, அது எனக்கு நிறைய வேணும், அப்பதான் என்னால இளவரசரோட காயங்கள் எல்லாத்தையும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ல, என்னது இளவரசனை குணப்படுத்த போறியா அப்படின்னா நானு எனக்கும் தான் அடிபட்டு இருக்குது, என்னெல்லாம் நீங்க குணப்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது நீ புறமுதுகிட்டு ஓடும்போது உனக்கு வந்த காயம், அதெல்லாம் இங்க சரிப்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இவன் ஒரு மாதிரி தெரியல. அப்போ ஒரு இடத்துல ஏமா பொண்ணு இதுக்கு மேல போவாத, அதுக்கு மேல நம்ம போக கூடாது, அது ஆபத்து, அங்க போக கூடாதுன்னு நமக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு சொல்லி இப்ப அந்த இடத்த பார்த்தா அந்த இடமே ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, ஏதோ கட்டியெல்லாம் தொங்க விட்டுருக்கானுங்க. இருந்தாலும் இங்க என்ன ஆபத்து இருக்க போது சிங்கம் புலியை விட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் அவன் சொல்றான், அது என்னமோ இந்த இடத்த தாண்டி ஃப்ரோசன் வேலின்னு ஒரு இடம் இருக்காமா, அது கொஞ்சம் ஹாண்டடான இடம்னு சொல்றாங்கன்ற மாதிரி சொன்னதுதான். இந்த ஃப்ரோசன் வேலின்ற வார்த்தையை கேட்டதுமே இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது நம்ம டாக்டர் லேடிக்கு. இப்ப நீ என்ன சொன்ன, ஃப்ரோசன் வேலி நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா முன் வச்ச கால பின் வைக்கிற மாதிரியே தெரியல, தொடர்ந்து போயிட்டே தான் இருக்காங்க. இவனுக்கு தான் அல்லு கிளம்புது. ஐயோ ஏன் இவ எதுக்குமே பயப்பட மாட்டா, இவ பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கு இல்ல பயமா இருக்கு, இருந்தாலும் என்ன பண்றது, கொக்கிய போட்டாச்சு இழுத்தா போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே தான் போயிட்டு இருக்கான். இந்த ஃப்ரோசன் வேலி பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம இளவரசர் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நர்ஸ் லேடி போய் பார்க்கும்போது கூட இந்த மாதிரி ஒரு ஃப்ரோசன் வேலியில தான் நம்ம நர்ஸ் லேடி இருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரோசன் வேலியில மட்டும்தான் பாத்தீங்கன்னா அந்த உயிர்ப்பிக்கிற செடியானது வளரும். சோ அதை எடுக்கிறதுக்காக தான் முதல்ல நம்ம நர்ஸ் லேடி அந்த ஃப்ரோசன் வேலின்ற ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. இப்பயும் இந்த ஃப்ரோசன் வேலிக்கு போறதே அதுக்காக தான், அந்த உயிர்ப்பிக்கிற செடி எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை கண்டுபிடிச்சாதானே, ரூட் காசை கண்டுபிடிச்சாதானே அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ண முடியும், கியூரை கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் அதை எப்படியாவது கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியா அந்த ஃப்ரோசன் வேலிக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அந்த இடமே ஒரே பனிமூட்டமா இருக்கு, அந்த அளவுக்கு இல்ல இருந்தாலும் இருக்கு. அப்புறம் அந்த இடத்த சுத்தி ஏதோ மணி எல்லாம் போட்டு ஏதோ கயிறு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க, அதை கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம நர்ஸ் லேடி வந்ததே அதை கிராஸ் பண்றதுக்கு தானே. அதனால இப்போ உடனே பாத்தீங்கன்னா அந்த கயிறை கிராஸ் பண்ணி குறுக்க அந்த தண்ணி எல்லாம் தாண்டி இப்போ ஒரு குகை மாதிரி இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம நிர்வாகியும் பின்னாடியே வரான். இப்போ வந்து பார்த்தா இவங்க நினைச்ச மாதிரியே கரெக்டா அந்த இடத்துல அந்த உயிர்ப்பிக்கிற செடி இருக்கு. அதை அப்படியே அவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க, இங்க இந்த நிர்வாகி பாத்தீங்கன்னா வேற எதையோ பயந்து போய் பார்த்துட்டு இருக்கான். டேய் உனக்கு என்னதான்டா பிரச்சனை அப்பதுல இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டா, அங்க பாரு அப்படின்னு சொல்லி எதையோ காட்டுறான். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல இவங்க இருக்க இடத்துல ஏற்கனவே யாரே ஏதோ சங்கிலி எல்லாம் வச்சு கட்டி போட்டிருந்த மாதிரி சங்கிலி எல்லாம் உடஞ்சு போய் கிடக்கு. அதை பார்த்து இவங்க மிரண்டுட்டே இருக்கும்போது இப்ப சருக்குன்னு ஒரு உருவம் இவங்களுக்கு பின்னாடில இருந்து ஓடுமா. அங்க அந்த குறுக்க கட்டி வச்சிருந்தாங்கல்ல மணி வச்ச அந்த கயிறு, அது அப்படியே அருந்துட்டு கீழே உழுது. அவ்வளவுதான், ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுரா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம ஆளுங்களை காட்டுறாங்க. நம்ம யாங்க தான் சூப்பரா கன் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவான்ல, அதனால அங்க இருக்க எல்லாருக்குமே கன் ட்ரைனிங் இவன் தான் கொடுக்குறான். இதை நம்ம ஓவே பார்த்துட்டு வேந்துடுறாரு, யாரு இவன் கண்ணை இவ்வளவு சூப்பரா
சூப்பரா ஹேண்டில் பண்றான், யாரா இருப்பான் அப்படின்னு சொல்லி இப்ப அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்கும்போது அந்த ஆளு என்ன சொல்றாருன்னா, இவன் வந்து அந்த சாக்கோ கும்பலை சேர்ந்தவன், குறிப்பா அந்த அழிஞ்சு போன கிராமத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னதுதான். இதை கேட்டதுமே இவரோட முகமே மாறுது. அப்ப நம்ம இளவரசர் அங்க வராரு. என்னங்க உங்களுக்கு இந்த யாங்க பத்தி எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவரு இல்ல எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இருந்தாலும் இளவரசருக்கு லைட்டா கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன எவ்வளவு நேரம் சூரியன் இருந்துட்டே இருக்கும். சூரியன் மறையிற நேரம் எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு ஓரளவுக்கு நம்பிக்கையோட வராங்க. ஜாம்பியை முடிஞ்ச அளவுக்கு எதிர்த்து போராடலாம்ப்பா, எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா ட்ராப் எல்லாத்தையுமே எடுத்து செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் செட்டப் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டா அவங்களுக்கு கொடுத்த பொசிஷன்ல ரெடியா வந்து நின்னுகிறாங்க. இன்னைக்கு ஒரு வழி பாத்திர வேண்டியதுதான், அந்த ஜாம்பிங்க மட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எல்லா ஆளாளுக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தீப்பந்தத்தெல்லாம் வச்சுக்கிட்டு. இந்த சமயத்துல தான் நமக்கு வில்லன் மந்திரியை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா இப்ப சங்ஜுவை நோக்கி தான் வந்துட்டு இருக்கான். இப்ப அந்த சங்ஜுவோட ஒரு கேட்டு கிட்ட வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்க இவங்களோட ஆளு தான் ஜெனரல். அந்த படைகளை எல்லாம் அனுப்பி விட்டு எல்லா கேட்டையும் வந்து காவலுக்கு வச்சிருப்பான்ல, யாரும் வெளில உள்ள போகாத மாதிரி. அதான் அந்த படையோட ஜெனரல் தான். அவன்கிட்ட சங்ஜு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் எந்த பிரச்சனையும் இல்ல, சேஃபா தான் இருக்கு, ஜாம்பிங்களும் எதுவும் வந்த மாதிரி தெரியலன்ற மாதிரி சொல்ல இவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான். அப்பதான் அந்த வில்லன் மந்திரி கொண்டு வந்த ஏதோ ஒரு பொட்டி ஒண்ணுத்த காட்டுறாங்க. அது டொப்பு டொப்புன்னு அதுக்குள்ளேருந்து ஏதோ ஒண்ணு அடிச்சுட்டு வெளியில வர பார்த்துட்டு இருக்கு. அப்போ ஏதோ ஒரு வில்லங்கத்தோட தான் ஆளு வந்திருக்காரு, அது நல்லாவே தெரியுது. அப்படியே கட் பண்ணி இப்போ மறுபடியும் நம்ம ஆளுங்க தான் காட்டுறாங்க. இங்க எல்லாரும் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஜாம்பிங்க வரும் வரும் வரும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஜாம்பிங்க வந்த மாதிரி தெரியல. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப சடனா ஒரு குதிரை ஒண்ணு இவங்க இருக்க இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே ஒரு செகண்ட் எல்லாம் பயந்துட்டாங்க. அப்புறம் குதிரைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. இப்பதான் ஓ சொல்றாரு, இது நம்மளோட குதிரை தான்ப்பா, அவன் சும்மா வெளில என்ன நிலைமையில இருக்கலாம்னு சொல்லி பாக்கிறதுக்காக போயிருந்தான், ஆனா அவனை காணும் அப்படின்னு சொல்ல இப்ப இளவரசர் உடனே எல்லாரும் போங்க, அது வழியில இருக்க எல்லாத்தையும் எடுத்து விடுங்க, குதிரையை வர விடுங்க அப்படின்னு சொல்ல இப்ப எல்லாருமே வேகமா போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து விடுறாங்க. இப்ப அந்த குதிரையை வர விட்டு பார்த்தா தான் தெரியுது அந்த குதிரை வந்திருக்கு. ஆனா அந்த குதிரை கூட சேர்ந்து அந்த குதிரையை ஓட்டிட்டு போனவனோட கையும் பிஞ்சு போய் வந்திருக்கு. அதை பார்த்ததுதான் இளவரசர் உடனே எல்லாரும் ரெடியா இருங்க, அந்த ஜாம்பிங்க நம்மளை விட்டு ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அடுத்த செகண்டே நம்ம பாத்தீங்கன்னா ஏதோ நெருப்பம்பெல்லாம் எரிஞ்சு சிக்னல் எல்லாம் கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு வெகு தொலைவில் எங்கேயோ இருக்க ஆளுங்களும் வந்து அலர்ட் ஆயிட்டு உடனே அவங்களும் வந்து ஏதோ நெருப்பை பத்தி விட்டு அந்த பாலத்துக்கு இடையில அந்த ஜாம்பிங்க வர்றதை ஸ்லோ பண்ற மாதிரி நெருப்பெல்லாம் பத்தி விடுறாங்க. ஏதோ இங்க நம்ம ராயல்கார்லாம் பீதியில இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டோம்னா போதும், சூரியன் வந்துடும், சீக்கிரமா விடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல விடிஞ்சே போயிருச்சுங்க, ஜாம்பிங்க வரவே இல்லை. இப்ப விடிஞ்சோனதான் எல்லார் முகத்திலயும் அப்படி ஒரு சந்தோஷம், நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தாவி குதிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஓலாம் சரி, இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நைட்டுக்கு தயாராகணும், அதனால இப்ப கொஞ்சம் எல்லாரையும் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் ரெஸ்ட் எடுக்க சொல்லி அனுப்பிட்டு இருக்காரு. இப்பதான் ஓரளவுக்கு சில பேர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. சில பேர் வந்து இருக்க ட்ராப் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்காங்க, மறுபடியும் நைட்டு ரெடி பண்ணும்ல. சோ அதுக்காக எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கட் பண்ணி இங்க நம்ம வில்லன் மந்திரியை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா எதையோ பாத்துக்கிட்டு இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப மறுபடியும் நம்ம ஆளுங்களை காட்டுறாங்க. எல்லாரும் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தா இப்போ தூரத்துல அந்த மலையிலேந்து பறவைங்களாம் அப்படியே சடசடன்னு அடிச்சுக்கிட்டு பறக்குங்களாம் கொத்து கொத்தா. அதை பார்த்ததுமே நம்ம ஆளுங்க எல்லாரும் வெட வெடத்து போய் நின்னுட்டு இருக்காங்க. இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்க அதே டைம்ல இப்பதான் நம்ம நர்ஸ் லேடியும் அப்புறம் நம்ம நிர்வாகியும் போயிருப்பாங்கல்ல அந்த ஃப்ரோசன் வேலைக்கு, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அந்த குகையிலே மாட்டிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இப்பதான் அங்க இருக்க அந்த தண்ணி ரிஃப்ளெக்ஷன்ல பார்த்தா தெரியுது ஏகப்பட்ட ஜாம்பிங்க அவங்கள சுத்தி அவங்க வந்த இடத்த சுத்தி நின்னுட்டு இருக்குங்க. நிர்வாகி எல்லாம் எப்படி இதுக்கு சான்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்பதான் நர்ஸ் லேடிக்கு ஒண்ணு புரிய வருது. இத்தனை நாள் இந்த ஜாம்பிங்க எல்லாம் பகல்ல வெளியில வராம இருந்ததுக்கு காரணம் சூரியன் இல்ல, டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்ல இங்க நம்ம ஆளுங்களை காட்டினா எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, இவங்க நினைச்சதுக்கு மாறா வேற ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு முன்னாடி இருக்க காட்டை காட்டினா அந்த காட்டுல உள்ள அந்த மரத்தோட இலைங்க செடியோட இலைங்க அதெல்லாமே அசைய ஆரம்பிக்குது. யாருக்குமே அல்ல இல்ல, எல்லாருமே மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்குமே இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்குது எவ்வளவு பெரிய ஆபத்துன்றத அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா இப்ப நமக்கு அதை காட்டுறாங்க பாருங்க. அந்த காட்டுக்குள்ள போய் அப்படியே அந்த பனிமூட்டத்துக்குள்ள காட்டினா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில எத்தனை கணக்குல ஜாம்பிங்க வந்துட்டு இருக்குன்னே தெரியல. எல்லாமே வெறித்தனமா காட்டுத்தனமா இவங்களை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்க நம்ம ஆளுங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியாம பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே போய் எல்லாரோட சிச்சுவேஷனையும் ஒரு கிளான்ஸ்ல நம்ம காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஆளுங்க இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்க ஜாம்பிங்க எத்தனைனே தெரியாம இவங்க எடுத்து நின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம நர்ஸ் லேடி நிர்வாகியும் கூட ஒரு சைடு ஜாம்பிங்கள்ட்ட மாட்டிக்க, இந்த பக்கம் நம்ம வில்லன் மந்திரி பாத்தீங்கன்னா இந்த டைம் ஏதோ பெருசா ஒரு ஸ்கெட்ச் போட்ட மாதிரி தெரியுது. இது எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்தது இந்த எபிசோட்? சோ இதோடய பாத்தீங்கன்னா இந்த சீசன் 1 தான் முடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல சஸ்பென்ஸ் வச்சுதான் இந்த சீசனை முடிச்சிருக்காங்க. அடுத்த சீசன் நம்ம சீக்கிரமாவே பார்க்கலாம். அதுக்கு நீங்க இந்த சீசனுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். கொடுங்க, பாப்போம், இன்னொரு நாள் பாப்போம். டாடா பாய்.